நம்மளுடைய தேசத்தில் நடக்கிற சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு கடந்த சில 2 மாதங்களுக்கு முன்பதாக நடந்ததான ஒரு சம்பவம். உத்தரப்பிரதேசத்தில் ஜார்க்கண்ட்ல பெர்னாண்டோ, நீங்க நியூஸ்ல அதை கேட்டிருக்கீங்களா என்று எனக்கு தெரியவில்லை. பெர்னாண்டோ என்கிறதான ஒரு தம்பதி, அவங்களும் அவங்க கணவனும் ஒரு பெண்ணும் அவங்களுடைய கணவனும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பைக் ரைட் டூரிஸ்ட். உலகத்தில் இருக்க அநேக நாடுகளுக்கு அவங்க பைக்லயே டிராவல் பண்ணுவாங்க. எல்லா நாடுகளுக்கும் டிராவல் பண்ணி அவங்களுடைய அந்த வாழ்க்கையை அவங்க அப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அப்படியாக அவங்க கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு பிரயாணப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நாடுகளுக்கு பிரயாணப்பட்டு 10ஆவதாக 62 நாடுகளுக்கு அவங்க டிராவல் பண்ணி 63ஆவது நாடாக இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. ஜார்க்கண்ட்ல அவங்க டிராவல் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்தது அப்படின்றனால அந்த இடத்துல ஒரு பகுதியில போயிட்டு அவங்க டென்ட் போட்டு பைக்கெல்லாம் ஓரமா நிப்பாட்டி அவங்களும் அவங்களுடைய கணவனும் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜார்க்கண்ட்ல பக்கத்துல இருந்ததான ஒரு 7 to 8 வாலிப பசங்க அவங்கள போய் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்கள தாக்கி அந்த பெண்ணை கற்பழிக்க பாலியல் வன்புணர்வு செய்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க செய்தியில பார்த்திருக்க கூடும். யோசித்து பாருங்க. ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், ஆனா பாரம் உள்ளவங்களுக்கு இந்த காரியம் புரியும். நான் பேசுகிற விஷயம் பாரம் உள்ளவங்களுக்கு புரியும். 62 நாடுகள் அவர்களை எதுவுமே செய்யல. ஆனா என் தேசத்துக்குள்ள வரும்போது என் தேசம் அவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்குன்னா, என் தேசம் எந்த இடத்துல இருக்குன்னு நான் யோசிக்கணும். என் தேசம் எந்த நிலைமையில இருக்கு என்பதை நான் யோசிக்கணும். என் தேசம் எவ்வளவு சீர்கட்ட நிலையில இருக்கு என்பதை நான் யோசிக்கணும். என் தேசம் இன்னும் சந்திக்கப்படல. என் தேசத்துக்குள்ள இன்னும் சுவிசேஷம் போகல. இன்னைக்கு அந்த பெர்னாண்டோ தம்பதிக்கு இது நடந்த காரியத்தை எந்த மீடியாவும் கவர் பண்ணல. ஆனா நம்ம ஊர் மீடியா எதெல்லாம் தெரியுமா கவர் பண்ணாங்க? விஜய்க்கு எவனோ லிப் டு லிப் கிஸ் அடிச்சிட்டான்னு கவர் பண்றாங்க. இததான் நம்ம ஊர் மீடியா பண்ணும். இததான் நம்ம ஊர்ல இருக்க மீடியாக்கள் செய்வாங்க. செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க. மீடியாக்களும் எவ்வளவு சீர்கட்ட நிலையில சில காரியங்களை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கு. என் தேசம் சந்திக்கப்படாததுக்கு காரணம் இன்னும் அந்த சுவிசேஷம் என் தேசத்துக்குள்ள போகல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாண்டிச்சேரியில ஒரு 9 வயது குழந்தைய கற்பழித்து அவளை கொலை செய்த சம்பவம் நம்ம செய்திகள்ல கேள்விப்பட்டிருப்போம். முதலாவது 60 வயது மிக்க ஒரு வயதான ஒரு ஆள் அந்த குழந்தைய கொண்டு போய் கற்பழித்து கொண்டிருக்கிறதான அந்த தருணத்துல 17 வயது நிரம்பின ஒரு வாலிப பையன் அந்த இடத்துல போறான். போன உடனே அந்த பொண்ணு கண்டிப்பா நினைச்சிருப்பா, இவன் கிட்ட இருந்து காப்பாத்த இந்த அண்ணன் என்கிட்ட வந்துட்டாரு, இந்த அண்ணன் எப்படியாவது இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுவாருன்னு அந்த பொண்ணு நினைச்சிருப்பா. இந்த வழியை என்னால தாங்க முடியல, இங்க சித்திரவதை பண்றாங்க, இந்த அண்ணன் பார்த்துட்டாரு, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து என்ன காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சிருப்பா. ஆனா அவனும் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவனோடு கூட இணைந்து அந்த சின்ன பிள்ளைய அவனும் கற்பழித்து அவனுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை கற்பழித்து அவளை ஒண்ணும் இல்லாம சாகடிச்சு ஒரு சாக்கடைக்குள்ள கட்டி தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் நியூஸ்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய கோபம் வந்திருக்கும். என்னடா அயோக்கிய பசங்க இவங்க, இந்த குழந்தைகளை கொன்ற கொடூரமான அயோக்கியர்கள் இவங்க. நமக்கு பார்க்கும்போது நம்மளுடைய இருதயம் கொந்தளிச்சிருக்கும். அந்த குழந்தைகளை கொன்றது யார்? அந்த குழந்தையினுடைய இந்த சித்திரவதைக்கு காரணம் யார்? நீங்க நினைக்கிறீங்களா அவர்களை கற்பழித்த அவங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க கிடையாது. சுவிசேஷத்தை கையில வச்சுட்டு அதை சொல்லாம சுயநலமாய் வாழுகிற நம்ம தான் அதுக்கு காரணம். சத்தியத்தை விதைக்காத நாம தான் அதுக்கு காரணம். சுவிசேஷம் அறிவிக்காத நீங்க தான் அந்த குற்றவாளிகள். அவங்கள சொல்வதற்கல்ல, பிசாசானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். கண்கள் தெளிவடைந்த நாம
செயல்படல, ஆண்டவரை பத்தி சொல்லல, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போகல, இன்னும் நான் என் குடும்பம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்த காரியம் தான் அந்த பிள்ளைய சாகடிச்சது நம்ம தான். அந்த பிள்ளைக்கு இந்த இப்படிப்பட்ட நிலைமை ஆனதுக்கு காரணம் நம்ம தான். அவங்கள அந்த பிள்ளைய கற்பழித்த அந்த குற்றவாளிகள் கிடையாது. நாமெல்லாம் ஈஸியா அவங்களை குற்றம் சாட்டிடுறோம். உண்மையான குற்றவாளிகள் சுவிசேஷத்தை அறிவிக்காத கிறிஸ்தவ சுயநலவாதிகள். கிறிஸ்தவர்கள் செயல்பட்டா தேசம் சந்திக்கப்படும். ஆனா செயல்பட வேண்டிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் நான் வாழ்ந்தா போதும், ஆண்டவர் என்கிட்ட பேசினா போதும், நான் என் குடும்பம்னு சுயநலமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த உலகத்தை நம்ம என்ஜாய் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம்? இன்னைக்கு நரகத்துல இருந்து ஏவெடுக்கிற சத்தம் உங்களுடைய காதுகள்ல கேட்கலையா? அந்த ஜெபத்தினுடைய சத்தம் இன்னைக்கு உங்களுடைய காதுகள்ல கேட்கலையா? தேசத்துல சூதாட்டம், இந்திய தேசத்துல சூதாட்டத்தினுடைய பெருக்கம் பயங்கரமாக வளர்ந்திருக்கு. சமீப நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்த கேம்ப்ல நம்ம கூட இருக்க சூதாட்டத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் தனக்கு வந்துடுச்சு அப்படின்றதுனால அந்த ரம்மி விளையாண்டு குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. இந்த கொஞ்ச நாள் அந்த குழந்தையினுடைய முகத்தை கூட பார்க்கல, சூதாட்டத்தின் நிமித்தமாக தற்கொலை பண்ணி செத்து போனாங்க. இது போல பல காரியங்கள் நம்மளுடைய தேசத்துல நடந்து கொண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஹரித்வார் அப்படின்றதான பகுதியில ஒரு பெண் வந்து தன்னுடைய 5 வயது மகனுக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அகோதி கிட்ட போய் நிறுத்தி இருக்கா. அப்ப அந்த அகோதி சொல்றான், உன்னுடைய பிள்ளைக்கு இது சரியாகணும் அப்படின்னா நீ போயிட்டு 5 நிமிடங்கள் அந்த குழந்தைய தண்ணிக்குள்ளேயே மூழ்கடிச்சு வச்சிருக்கணும். எப்படியாவது அந்த என் பிள்ளைக்கு புற்றுநோயிலிருந்து விடுதலை உண்டாயிடணும், எப்படியாவது என் பிள்ளைக்கு புற்றுநோயிலிருந்து சுகம் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் போயிட்டு அந்த பிள்ளைய அந்த தண்ணிக்குள்ள 5 நிமிடம் மூழ்கடிச்சிட்டு எடுக்கிறா. அந்த குழந்தை செத்து வெளியில வருது. அந்த குழந்தை செத்து வெளியில வருதுங்க. எவ்வளவு மூட நம்பிக்கையில நம்மளுடைய தேசம் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன் இந்த மூட நம்பிக்கை? ஏன்னா இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படல. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்கள் இருக்கு, இன்னும் சுவிசேஷம் சந்திக்கப்படாத பட்டணங்கள் இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் 1950 நடந்தது. ஒரு பொண்ணு தன்னுடைய கை குழந்தைய இதே போல ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக கொண்டு போய் தண்ணியில தூக்கி போட்டு சாகடிச்சா தன்னுடைய கணவனுக்கு சுகம் கிடைச்சிடும்னு. கடைசியில அவனுடைய கணவனும் மரித்து போனான். இறுதியில் அவளுக்கு கிடைச்சது ஏமாற்றம் தான். கங்கை நதியில என்னுடைய பிள்ளைய கை குழந்தைய உள்ள போட்டுட்டா என் கணவனுக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா என் கணவனையும் நான் இழந்துட்டேனே. ஒரு மிஷனரியின் இடத்துல போய் கதறி, ஏன் ஐயா, ஏன் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சுவிசேஷத்தை எனக்கு கொடுத்திருக்கலாம்ல. நான் நினைச்சேன், இந்த செய்தியை நான் கேள்விப்படும் போது, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த செய்தியை நான் கேள்விப்படும் போது நான் நினைச்சேன், இன்னைக்கும் என் தேசம் எவ்வளவோ டெக்னாலஜில வளர்ந்துடுச்சுன்னு நம்ம சொல்றோம், என்னென்னமோ மகாவிடுச்சுன்னு சொல்றோம். ஆனா 1950 என்ன நடந்ததோ அதுதான் 2024 என் தேசத்துல நடக்குது. இன்னைக்கும் நடக்குது. மார்த்தட்டிக்கொள்ள ஒண்ணுமே இல்லையே, நாம பெருமையா பேசிக்கொள்ள ஒண்ணுமே இல்லையே. என் சபையில 1000 பேர் இருக்காங்க, என் சபையில 5000 பேர் இருக்காங்கன்னு மார்த்தட்டி கொள்ளுகிற ஊழியர்கள் வளர்ந்துட்டாங்க. 5000 பேர் இருந்தாலும் 5 பேரும் இன்னும் புறப்படலையே. 5 பேராவது அனுப்பப்பட்டிருக்கணுமே. 5000 பேர் நீங்க வச்சிருக்கீங்க ஐயா, 5 பேரையாவது அனுப்புனீங்களா? என் தேசத்துக்கு 5 பேரையாவது அனுப்புனீங்களா? சொல்லப்படாத பட்டணங்களுக்கு 5 பேரையாவது அனுப்புனீங்களா? மார்த்தட்டி கொள்ள ஒண்ணுமே இல்லையே. 1000 பேர் இருக்காங்க, மார்த்தட்டி கொள்ள ஒண்ணுமே இல்லையே.
1950 என் தேசம் எப்படி இருந்ததோ இன்னைக்கும் அப்படித்தானே இருக்கு. கிரிக்கெட்ல நாம வேர்ல்டு கப் வாங்கிடுறோம். 2011 ஒரு பெரிய வேர்ல்டு கப் மார்த்தட்டி கொண்டு இந்திய தேசம் வேர்ல்டு கப் வாங்கிடுச்சு. சுவிசேஷத்துல ஒரு சின்ன டம்ளரை கூட நம்ம வாங்கலையே. சுவிசேஷத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம்? சுவிசேஷத்துல இந்த தேசம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு, இந்த உலகத்துல நீ எவ்வளவு மேன்மையா இருக்கிற என்பது முக்கியம் இல்ல. உன்னுடைய தேசம் இந்த உலகத்துல எவ்வளவு மேன்மையா இருக்கிறது என்பது முக்கியம் இல்ல. பரலோகத்தினுடைய அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அப்பதாங்க ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம மார்த்தட்டி கொள்ள முடியும். உலகத்தான் மார்த்தட்டி கொள்வான். ஏன் இந்திய தேசம் பெருசா கிரிக்கெட்ல ஜெயிச்சிடுச்சு, நாங்க சந்திராயனை நிலாவுக்கு அனுப்பிட்டோம், உலகத்து மனுஷன் மார்த்தட்டுவான். நம்மளிடத்துல மார்த்தட்டிக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. நம்மளிடத்துல மார்த்தட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நான் என்னைக்கு மார்த்தட்டுவேனா, என் தேசம் முழுவதும் இயேசுவே ஆண்டவர் என்கிறதான ஒரு சத்தம் கேட்கப்படும் போது, என் தேசம் முழுவதும் பாவிகள் எல்லாம் மனம் திரும்பும் போது, என் தேசத்துல ஒரு பாவி கூட இல்லாத என் இந்திய தேசம் உருவாக அந்த காட்சியை பார்க்கும் போது, கிரிக்கெட் ஸ்டேடியங்கள் எல்லாம் சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கும் போது, சினிமா தியேட்டர்கள் எல்லாம் திருச்சபைகளாய் மாறும் போது, டாஸ்மாக் மையங்கள் எல்லாம் சமூக சேவை மையங்களாக மாறும் போது, அன்னைக்கு நான் மால் தட்டுவேன். இந்த எழுப்புதலுக்கு காரணம் நான் தாங்க. என் முழங்கால் தாங்க. என்னுடைய வாயினால் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் தாங்க. ஒரு இந்தியனாக அன்னைக்கு நான் மால் தட்டி கொள்ளுவேன். இன்னைக்கு நான் மால் தட்ட எதுவுமே இல்லை. இன்னைக்கு நான் மால் தட்ட எதுவுமே இல்லை. கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிக்கிறது இங்க விஷயம் இல்ல. விஞ்ஞானத்துல நம்ம வளர்றது விஷயம் இல்ல. என் தேசம் சந்திக்கப்படுறது தாங்க அங்க விஷயம். என் தேசம் சந்திக்கப்படணும். என் தேசம் சந்திக்கப்படணும். நம்மளுடைய தேசத்துல நடக்கிற குற்றங்களுக்கு யாரு காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம தான் காரணம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் குற்றமில்லாத ஒரு சமுதாயத்தை அரசியல் சட்டங்கள் மாற்றிடும். குற்றமில்லாத இந்திய தேசத்தை போலீஸ்காரங்க உருவாக்கிடுவாங்க, நீதிமன்றங்கள் உருவாக்கிடும் நாம நினைக்கிறோம். ஆனா என் வேதம் எனக்கு அப்படி சொல்லல. இந்த தேசத்துல குற்றமில்லாத ஒரு சமுதாயம் உண்டாகணும்னா அதுக்கு சுவிசேஷ பாரம் கொண்ட மனிதர்கள், மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் எழும்பினா மட்டும்தான் அது முடியும். சுவிசேஷத்துக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்கு. சுவிசேஷம் மட்டும்தான் அதை மாற்றும். எந்த சட்டங்களும் எந்த நியாயங்களும் அதை செய்யாது. போலீஸ்காரங்களால இந்த குற்றமில்லாத சமுதாயத்தை உருவாக்கவே முடியாது. அரசியல்வாதிகளால முடியாது. ஆனா ஒரு சுவிசேஷகனாய் என்னால முடியும். என்னால முடியும். ஏன்னா என் கையில அந்த பவர் இருக்கு, என் கையில அந்த வல்லமை இருக்கு.